வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் KR கோவிந்தராஜ். இன்னைக்கு கன்னி ராசிக்கான நவகிரக பலன்கள். நல்ல நேரம் வந்துருச்சுனாவே நமக்கு பலன்களும் நல்லபடியாகவே அமையும். நல்ல நேரம் கெட்ட நேரம் நம்ம கையில தான் இருக்குங்கிறது இல்லைங்க, நவகிரகங்கள் கையில தான் இருக்கு. நம்ம வாசகம் பேசும்போது மட்டும்தான் நம்ம என்ன வாசகம் பேசுறோமோ, என்ன வார்த்தைகள் பேசுறோமோ அந்த கிரகங்கள் வார்த்தை மூலியமா எதிரொலிக்கும். அப்ப எண்ணங்களோட தொடர்பு உள்ளது கிரகங்கள். அப்ப இன்னைக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 கிரக பயிற்சியும் சேர்த்து பொதுவா இந்த கிரகங்கள் நமக்கு எப்படி நற்பலன்களை கொடுக்கும், கிரக பலன்களை எப்படி நம்ம பார்க்கறது, எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத நீங்க சொல்றீங்க. நீங்க இந்த ராசியில இருக்கிறவங்க பொதுவா தெரிஞ்சுக்கிங்க. பொதுவாக அறிவு சார்ந்தவங்க தான் இந்த ராசியில இருக்கிறவங்க. சொன்னா டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அது புதன் கிரகம் தானே, அதனால ரொம்ப அப்சர்வேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். புத்தி கூர்மை அதிகமா இருக்கும். கிரகங்களை பத்தி நிறைய கணிச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான மூன்று நல்லா தெரியும். கிரகம் மூன்று தெரியும். ஏன்னா புதன்கிறது சனியோட நட்பு கிரகம், சுக்கரனோட நட்பு கிரகம். இந்த கிரகத்தோட நட்புகள் அதிகமா இருக்கனால இவங்களுடைய வளர்ச்சிகள் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நல்ல பெரிய ஒரு வளர்ச்சிகளா இருக்கும். நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சியுமே நல்லா சப்போர்ட்டா இருக்குது. ஒரு பொதுப்படையா அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நேரம் காலம். பொதுவாக புதன் ஒரு கிரக ராசியில புதன் நல்லா இருந்தாவே நல்லா ஒரு மாற்றத்தை சேஞ்சஸை ஏற்படுத்திடும். இதுல என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கிறோம், நம்ம சொல்றோம் அப்படிங்கிற போது இந்த ராசியில பொதுவா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நமக்கு பலன் வேணும் அப்படிங்கும்போது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 9 கிரகங்களும் இருக்கும். அந்த 9 கிரகத்துல நமக்கு எப்படி சொன்னா, சூரியன், சந்திரன், சனிங்கிறது 3 கிரகங்களுமே சாபங்கிறத குறிக்கும். இந்த சாபம்னா 14 சாபம், முன்னோர்கள் சாபம், பித்திருக்கள் சாபம் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. இந்த மாதிரி 14 சாபம் இருக்கு. இந்த கிரகம் இந்த 3மே சாபத்தோட தொடர்பு. இது எப்படி சார் வருது அப்படிங்கிறது ஒரு கருத்து சொல்லிடுறேன். இப்ப சூரியன் சந்திரன்கிறது, சூரியன்கிறது அப்பா, சந்திரன்கிறது அம்மா. அப்ப நம்மளுடைய அப்பா அம்மா வழி மூலமா நமக்கு சாபம் வர்றது, நம்ம அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டி மூலியமா சாபம் வர்றது. அது எப்படி வரும் அப்படிங்கிறது கேட்குறதுன்னா, இப்ப நமக்கு தெரியாம இருக்கும், நம்ம அப்பா அம்மாவுக்கு சொத்து வேணும் அப்படிங்கிறது ஒருத்தர் வாக்குவாதம் ஒரு சண்டை சொத்து பிரிஞ்சு கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் நம்ம அந்த சொத்து வேணும் நம்ம கோர்ட்ல கேஸ் போடுறோம். அப்ப அது சொத்துக்கு எவ்வளவு உரிமை கொண்டாடுறோமோ அவங்க செய்யக்கூடிய பாவத்துக்கும் நம்ம உரிமை கொண்டாடியே ஆகணுங்கிறது தான் உண்மையான கருத்து. அதுதான் சாபங்கிறது. அப்ப அந்த சாபம் எப்படி சார் வருதுன்னா, இப்படித்தான் வருது. அந்த சொத்து மூலியமா அந்த சாபங்கள் நம்மளுக்கு தொடர்கதையா இருக்கு. அப்ப நம்ம சொத்து, இப்ப சாபம் எப்படி வருதுன்னு சில பேருக்கு தெரியல சார், எனக்கு எந்த மாதிரி இருந்துச்சுன்னு தெரியலங்கிறாங்களா. சொத்து மூலியமா தான் நமக்கு ஒரு சாபம் உருவாகுது அப்படிங்கறது இப்ப தெரிஞ்சுக்கணும். சாபம் சும்மா வருவது இல்லைன்னா யாரும் சும்மா சொல்லிட முடியாது. ஒரு சாபம் உருவாகுது அப்படின்னா அந்த சொத்தோடதுனாலதான் நம்ம சாபமே வருது, அந்த குடும்பமே அழியுது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவா முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டயே சாபம் வாங்காம இருந்தோம்னாவே அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா சாபம் இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு சொத்து இருந்தாலும் நிம்மதி இருக்காது. அப்ப அந்த சாபத்தான கிரகம் சனி கிரகம். அப்ப நம்ம அப்பா அம்மா, இப்ப சூரியன், சந்திரன், சனி 3 கிரகம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப நம்ம எப்படி சாபம் வருதுன்னா, நம்ம தாத்தா நமக்கு முன்னாடியோ பின்னாடியோ நம்ம அப்பா மூலியமாவோ ஏதோ ஒரு ரூபத்துல சொத்து தகராறுனால பிரிஞ்சு இருந்தாங்க, பேச்சுவார்த்தை இல்லாம இருப்பாங்க, சாபம் வாங்கியிருப்பாங்க. இந்த சாபத்தின் தொடர்ச்சி தான் நமக்கு அது தொடர்ந்து சாபம் வருது. அப்ப அந்த சாபத்தை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும். அப்ப அந்த சாபம் நிவர்த்தி ஆகும் போதுதான் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இப்ப நம்ம கோர்ட்ல போட்டு ஜெயிச்சு நம்ம அந்த பணம் நம்ம கைக்கு வாங்குறோம் இல்லைங்களா, அப்ப கிடைச்சவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி நம்ம ஜாதகத்துல நமக்கு சாபம் இருக்காங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்து அந்த சாபம் இருந்தா அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும். அப்ப அந்த சாபத்தை நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். அதுக்கு உண்டான மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சாபம் நிவர்த்திக்கு உண்டான மெட்டீரியல் நம்ம கிட்டதான் இருக்கு. அதனாலதான் சாபத்தை நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சாப நிவர்த்தி ஆகும் போது அவங்க போட்டிருந்த கேஸ் மேலையும் வரக்கூடிய சொத்து தானா வந்துடும், வரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும், ஏற்படும். இதுதான் உண்மை. இப்ப நம்ம சொத்து வேணும் அப்படின்னா கோர்ட்ல கேஸ் போட்டு சொத்து வாங்குற மாதிரிதான் நமக்கு சாபம் நிவர்த்தி ஆனா தான் அந்த சொத்து ரிலீஸும் ஆகும். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு உள்கருத்து இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரெமெடி இருக்குது.
அப்ப சொத்துக்காக நம்ம கேஸ் போடுற மாதிரி தான் நம்ம அந்த சாபத்தை நிவர்த்தியானா தான் இந்த சாபத்தோட நிவர்த்தியா இருக்கும் சொத்து நமக்கு கைக்கு கிடைக்கும், நம்மளும் நிம்மதியா இருப்போம். அப்ப முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாபங்கிறது ஒண்ணு நம்ம ஜாதகத்திலேயோ நமக்கோ இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை நிவர்த்தி பண்ணிக்கணும், அதை பண்ணி கொடுத்துடலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கான ஒரு சாபம் இல்லாம நெகட்டிவ்ங்கிறது வெளியில போகும்போது பாசிட்டிவ்ங்கிறது உள்ள வர ஆரம்பிக்கும். அப்ப சக்சஸ கொடுக்கும். இதுதான் நம்ம சாபம்ங்கிறது சொல்றது. பணமாகவும் இருக்கலாம், இடமாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம். இப்படி அவங்களுடைய வைத்தியம் கொடுக்கும்போது அவங்க வாசம் வர்றதும் இப்படி இருக்கலாம். இல்ல நம்ம அடுத்தவங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்றதும் இருக்கலாம். சாபங்கள் பல வழியில் இருக்குது, ஒரு வழி கிடையாது. ஒருத்தர் சொத்தை நம்ம அபகரிக்க நம்ம நினைச்சாவே அது ஒரு சாபமா தான் நமக்கு வரும். ஒருத்தர் மனசு நோகப்பட்டு வைத்தறிஞ்சு ஒருத்தர் பேசினாவே சாபமாகும். நம்ம அன்றாடும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு எனர்ஜி பவரும் நம்ம உடம்புல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்போ 9 கிரகங்களுடைய எனர்ஜி பவர் நம்ம உடம்புல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், ஆக்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. எந்த இடத்துல நிக்கணும், எந்த இடத்துல போறோம், எப்ப வருவோம், எப்ப நிக்கணும், எங்க போவோம், எது நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப கிரகத்துடைய கண்ட்ரோல் பூரா அவங்க கையில இருக்கும். அப்ப ரிமோட் மாதிரி ஒவ்வொரு கிரகமும் நம்மளோட இயக்கிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த இயக்கங்கள்லாம் நமக்கு பாசிட்டிவ் ஆகுறதுக்காக தான் நம்ம 9 கிரகங்கள்ல இப்ப நம்ம பாக்குறதுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிரகங்கள்ல ஜாதகத்திலும் சரி 9 கிரகமும் சரி அவங்களுக்கு தோஷமா இருக்குதா, சாபமா இருக்குதா, இல்ல பிறப்பு ஜாதகத்துக்கு தடையா இருக்கான்னு பார்த்து அதை நம்ம சரி பண்ணிக்கணும். இதுல என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம போய் நிறைய பரிகாரம் பண்ணிட்டு நம்ம நடக்கல அப்படின்னா எப்பயுமே அதுக்கான மெட்டீரியல் வச்சு சரி பண்ணும் போதுதான் சரியாகும். அதுதான் சாப நிவர்த்திங்கிறது. அப்ப நம்ம நிவர்த்தி பண்ணிட்டு வாயில சொல்றதும் நம்ம செக் பண்ணி காமிக்கும் போது அது சரியாகும். அப்ப நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது இந்த மாதிரி கிரகங்களுடைய தாக்கங்கள் இல்லாம இருக்கிறது பார்க்கணும். இப்ப இல்லைனாவே நம்ம உயர்ந்த வாழ்க்கையை வாழணும், கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும். இப்ப ஒரு சில பேருக்கு சார் இதே ராசியில வேலையில இருப்பாங்க, டீச்சரா இருப்பாங்க, இல்ல ரெண்டாவது ஏதாவது பெரிய பதவியில இருப்பாங்க, பேங்க்ல இருப்பாங்க. இது ஏன் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, புதன் சூரியனுடைய கூடவே இருக்கிற கிரகம். அதனால இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த 3 ராசியில கிரகங்கள் எங்கெங்க இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கன்னியா ராசிக்கு சனி 7ஆம் இடத்துல இருக்குது, குரு 11ஆம் இடத்துல இருக்கு, ராகு 5ஆம் இடத்துல இருக்கு, கேது 11ல இருக்கு. அப்ப கிரக அமைப்பெல்லாம் நல்ல பாசிட்டிவா நல்ல பொசிஷன்ல தான் அவங்களுக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் நினைச்சதும் நடக்கும். இந்த எண்ணங்கள்லயும் சரி பேச்சிலையும் சரி அந்த கிரகங்கள் நமக்கு நல்லா பாசிட்டிவா பேசி பழகினாவே நமக்கு ஒரு சக்சஸ கொடுத்துரும். சரி நமக்கு ஒரு துன்பம் வந்துச்சா இது ஒரு நல்லதுதான் அப்படிங்கிற எண்ண மாறுதலை நம்ம மைண்ட்ல கொண்டு போகும்போது கிரகங்கள் நம்மளை அறியாம நமக்கு அந்த பாசிட்டிவ் சிந்தனையை கொடுக்க, நம்ம பாசிட்டிவா நினைக்க கிரகங்கள் நமக்கு பாசிட்டிவா கொடுக்கும். சரி இன்னைக்கு பணம் வரும், நாளைக்கு வந்துடும் அப்படிங்கிறது நம்ம எண்ணங்கள் உருவானா தான் நமக்கு ஒரு ஏன் எண்ணங்களோட உடம்போட கிரகங்களுடைய தொடர்பு இருக்குது. அது நம்ம செக் பண்ணி காமிக்க முடியும். அப்ப ஒருத்தங்களுக்கு இப்ப இதே ஒரு கன்னிராசி திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா திருமணம் நடந்துடும். அதே ஒருத்தவங்களுக்கு கன்னிராசிக்கு குழந்தை கிடைக்கணும், குழந்தை கிடைச்சிடும். அதே மாதிரி கன்னிராசிக்கு வேலை கிடைக்கணும்னா வேலை கிடைச்சிடும். இது 3 தான் நமக்கு வாழ்க்கையில முக்கியம். அடுத்து நமக்கு வீடு வேணும்னா வீடு கிடைச்சது. இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப நமக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம விரும்புறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான உழைப்பை போடும் போது அந்த உழைப்பு நம்ம சக்சஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த சக்சஸுக்கு தடையா இருக்கிறது கிரகங்களா, இல்ல கிரக தோஷமா, இல்ல கிரக தடையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அதுக்குண்டான சொல்யூஷன் தெரிஞ்சிடும். இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த விளக்கங்கள் கொடுக்குறேன். நீங்க தொடர்ந்து என்னுடைய லைவை தொடர்ந்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.